ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். தமிழக அரசு தமிழக மக்களுக்காக மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த இரண்டுமே எந்தெந்த தேதிகள்ல கொடுக்கப்படும் அப்படிங்கிற தேதி வெளியாயிருக்கு. அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்கள் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு பாத்தீங்கன்னா பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, ரொக்கப்பணம் இது எல்லாமே எப்பயுமே கொடுக்கறது வழக்கம்தான். அந்த வகையில இந்த ஆண்டு ரேஷன்ல பச்சரிசி, சர்க்கரையுடன் ரொக்க பணம் 1000 ரூபாய் வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. இப்போ பாத்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் இந்த மிக்ஜாம் புயலால கனமழை ஏற்பட்டு பெரிய பாதிப்புகள்ல இருந்து இன்னும் மீளாமல் இருக்காங்க மக்கள். இதனால அரசு உயர் அதிகாரிகள் எல்லாருமே இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போய் முகாமிட்டு நிவாரண பணிகள் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கப்படும் தேதி தாமதமாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எப்பவுமே பொங்கலுக்கு முன்னாடியே பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த ஆண்டு இந்த மிக்ஜாம் புயலால ஏற்பட்ட பாதிப்புல அந்த வேலையா அரசு அதிகாரிகள் இருக்கிறதுனால பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 2வது வாரத்துல தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தமிழக அரசு தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் எந்தெந்த தேதிகள்ல பொங்கல் பரிசு வழங்குவது அப்படிங்கிறது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பொங்கலும் 15ஆம் தேதி தான் வருது. அப்போ பொங்கல் பரிசு தொகுப்பும் கொடுக்கணும், மகளிர் உரிமை தொகையும் கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறனால பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலமா தான் கொடுக்க போறாங்க. ஆனா மகளிர் உரிமை தொகை அவங்கவுங்க அக்கௌண்ட்ல தான் போட போறாங்க இல்லையா? அதனால பொங்கல் 15ஆம் தேதி வர்றதுனால பொங்கலுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே ஜனவரி 13ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை அவங்கவுங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துரும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதனால பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 2வது வாரத்தில் கொடுக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆனா ஜனவரி 2ஆம் வாரத்துல தான் கொடுப்பாங்க. மகளிர் உரிமை தொகை பாத்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துரும். இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா மகளிருக்கு ஜனவரியில 2 முறை 1000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மகிழ்ச்சியான செய்தி அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.